குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை ஆவணி 4ஆம் தேதி வளர்பிறை நவமி தேதி. மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிக்கான திறப்பலம். 3 ராசிக்கு பொது பலன் தான். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தேர்ந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற பிற ராசிகளுக்கு அதுக்கான பலன் என்னுடைய பெயர் கொண்ட சேனல் பேஜில் இருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் தங்களுக்கு சந்திராஷ்டம காலம் தொடர்கின்றது. அஸ்வினி நட்சத்திர சந்திராஷ்டம காலம் முழுதாக முடிந்து விட்டது. பரணி நட்சத்திரங்களுக்கு இன்றைய நாள் முழு சந்திராஷ்டமம் வெளிப்படுவதா இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரம் மற்றும் பிற நட்சத்திரக்காரங்களும் எந்த வித புதிய முயற்சிகள், திட்டங்கள், முக்கிய முடிவுகள்லாம் விலகி வையுங்கள். ஏன்னா மனம் சார்ந்த ஒரு குழப்பம். ஏன்னா சந்திரனே உங்க 8ஆம் வீட்டுல நீச்சமாகி மறைவா இருக்கிறதுனால மனம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது ரொம்ப தடுமாற்றம் ஏற்படும். தடை, தாமதம் எல்லாமே சங்கடம் உண்டாகதா இருக்கும். அது 3 ராசிகளுக்கு எப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் ஒரு காலை மறைவா இருந்தால் பரணி நட்சத்திரம் உச்ச சூரியனா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் இளங்காலை வெயிலா இருக்கும். இப்படிதான் அந்த சூழல் மாறும். அதனால 3 நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் பாருங்க. அதனால ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து இறை வழிபாடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். அதிர்ஷ்டம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்டம் 9-2. அதிர்ஷ்ட திசை தெற்கு வடமேற்கு. அஸ்வினி கார்த்திகேயன் குரலுக்கு நன்றாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாங்களுக்கு இன்றைய நாள் நன்றாக தான் உள்ளது. ஏன்னா கணவன் மணி உறவு சார்ந்த விஷயங்கள் சிறப்புடையதா இருக்கும். உங்க 2 பேரும் சேர்ந்து தொழில் கூட்டமைப்பு சார்ந்த வியாபாரம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இடத்துல புருஷன் முன்னாடி சேர்ந்து தொழில் வேலை சார்ந்த அமைப்பு 2 பேரும் ஒன்னா செய்யறதுனால லாபம் ஏற்படுவதா இருக்கும். நட்புகள் ரீதியா நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா வளர்ப்புற சந்திரன் உங்க வீட்டை பார்ப்பது ஒரு சிறப்பு தான். சனியை குரு பார்வை பார்ப்பதுனால தொழில் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புடையதா இருக்கும். உங்க வீட்டுல 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வேகம், பேச்சில் வேகம் அதிகமா இருக்கும். மற்றபடி சிறப்பான உங்களுடைய நிதி பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புடையதா இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாக்கும். இருந்த 4ஆம் இடத்துல சூரியன் நிஷ்பலம் கொண்டு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வீணான கோவத்தை, விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனை ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் தங்களுக்கு சாதகமான நாள் தான். அதிர்ஷ்டம் வெள்ளை. அதிர்ஷ்டம் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. ரோகி நட்சத்திரம் நாள் நன்றாக உள்ளது. கார்த்திகை, மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னோட மனம் சார்ந்த ஒரு விதமான தோய்வு, ஒரு தனிமை இதெல்லாம் இருக்கும். இருந்து குரு பார்வை சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒரு விதமா சுபத்தனமா உள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட நோய், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருவதா இருக்கும். உங்க எதிரிகளை உங்களை விட்டு புரிந்து கொண்டு விலகி செல்வார்கள். உங்க 2ஆம் இடத்துல குரு புதன் இருப்பது அறிவாற்றல் ரீதியாகவும் சிறப்புடையதா இருக்கும். சுப நிகழ்வு சார்ந்த பேச்சுக்கள்லாம் இருக்கும். அறிவு ரீதியாக வேலை, தொழில் சார்ந்த இது முன்னேற்றம் காண்பதா இருக்கும். அது சார்ந்த லாபமும் ஏற்படும். இருந்தும் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கேதுடன் இருக்கிறதுனால கிரகண தோஷம், அதாவது முயற்சி திட்டங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் ஏற்படும். அது சார்ந்த கோபமும் விருப்பம் ஏற்படுவதா இருக்கும். இவையெல்லாம் தவிர்த்து கொண்டு ஆலை வழிபாடம், தியான யோகா செய்து வாருங்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடகம், தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதக முடியாதாக இருக்கும். உங்க வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால வேகம், ஆற்றல் இருக்கும். பேச்சுல ஒரு விதமா துடுக்குத்தனம் இருக்கும். அதனால விஷயங்களை கொஞ்சம் நிதானமா கையாளுங்கள். மற்றபடி சிறப்பான நாள் தான். அதிர்ஷ்டம் பச்சை. அதிர்ஷ்டம் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. திருவாதிரை நட்சத்திரம் நாள் நல்லா உள்ளது. புனர்பூசம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் இருங்கள்.